ஐயனார் துணை சிறையில் அடுத்து வர எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவெல்லாம் கூப்பிட வேண்டாம், அவங்க ஒரு முக்கியமான ஒரு கல்யாணத்துக்கு சேலம் வரைக்கும் போயிருக்காங்க, அவங்கள கண்டிப்பாக வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னதான் இருந்தாலையும் அவங்கக்கிட்ட சொல்லணும்ல, அது ஒரு முறை இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு நம்ம சோழன். சரி ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நிலா வந்து சொன்ன உடனே சோழனும் ஃபோன் பண்ணி அண்ணனுக்கு நிச்சயம் வச்சுருக்கோம் பீகாரில், அதனால் கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ வந்து சொன்னால் எப்படி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. என்னம்மா இதெல்லாம், ஒரு சம்மந்தி வீட்டுக்கு இவ்வளோ நேரத்துக்கு தான் நீங்கள்லாம் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுறாரு. அது ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒரு விசேஷம்னு சொல்லி எங்களையும் வேற வர சொல்கிறேன். இங்கே பாருமா, சும்மா சும்மா எங்களெல்லாம் கூப்பிட்டுட்ருக்காத. அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி நாங்கள் ஒன்றும் வேலை வெட்டி இல்லாமலாம் இல்லை. நான் வந்திருக்கிறது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனோட கல்யாணம் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம நிலா இருந்துட்டு சோழன் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க. அதுக்கடுத்து தான் நிலா இருந்துட்டு, ஓ நீங்கள் போகிறது அட்டன் பண்ணுறது எல்லாமே பிஸ்னஸ் மேனோட கல்யாணம், அவங்களோட வெட்டிங் தானே இல்லைப்பா, ஆனால் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நீங்களாம் வர மாட்டீங்கல்ல, தேவையில்லாமல் என் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு. ஒன்று உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் வாங்க, இல்லாட்டி அமைதியாக இருங்க. அதை விட்டுட்டு என் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுறாங்க. அதோடு இன்றைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.